இலங்கையில் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெற இருக்கு. இதற்காக இலங்கையில் 1,71,00,000க்கும் அதிகமான மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தேர்தலில் முறையாக வாக்களிப்பது எப்படி, எவ்வாறு விருப்பு வாக்களி அளிப்பது என்பது தொடர்பாக இந்த வீடியோவில் நாங்க பார்க்கலாம். இலங்கையில் ஜனாதிபதியை தெரிவு செய்யும் முறை: ஒரு வேட்பாளர் 50க்கும் அதிகமான வாக்குகளை பெறும் பட்சத்தில் அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். அல்லது எந்த ஒரு வேட்பாளருமே 50க்கும் அதிகமான வாக்குகளை பெறாத பட்சத்தில் அவர்களுடைய விருப்பு வாக்கு கருத்துல கொள்ளப்படும். அப்படி விருப்பு வாக்கள் கருத்துல கொள்ளப்படும் இடத்தில் போட்டியில் இருக்கும் முதல் 2 வேட்பாளர்களுடைய விருப்பு வாக்குமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். அதில் அதிகளவான வாக்களை யார் பெறுகிறார்களோ அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். அதிலும் அவர்களுடைய விருப்பு வாக்கள் சமனாக இருக்கும் பட்சத்தில் 3வது முறையாக அவர்களுடைய பேர் டெஸ்ட் போட்டு பார்க்கப்படும். அதில் வெல்பவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். வாக்களிப்பது எவ்வாறு? வாக்குச்சீட்டில் ஆரம்பத்தில் வேட்பாளருடைய பேர் இருக்கும். அதை தொடர்ந்து அவர்களுடைய சின்னம் இருக்கும். அதை தொடர்ந்து வெற்றி பெட்டி காணப்படும். நீங்கள் ஒருவருக்கு மட்டும் வாக்களிக்க விரும்பினால் அந்த பெட்டியில் புல்லடியிட வேண்டும். நீங்கள் புல்லடியிடும் போது அந்த புல்லடி பெட்டியில் படாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லது நீங்கள் 1 என்ற இலக்கத்தையும் பயன்படுத்தி வாக்களிக்க முடியும். அந்த 1 என்ற இலக்கமும் பெட்டியில் முட்டாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் விருப்பு வாக்கு அளிக்க விரும்பினால் அதிகபட்சம் 3 தெரிவுதான் காணப்படும். நீங்கள் புல்லடியிட்டால் விருப்பு வாக்கு அளிக்க முடியாது. அதனால் இலக்கத்தை பயன்படுத்த வேண்டும். ஒரு வேட்பாளர் 50க்கும் அதிகமான வாக்களை பெறும் பட்சத்தில் அவருடைய விருப்பு வாக்கள் கருத்துல கொள்ளப்படாது. ஒரு வேட்பாளர் 50க்கும் குறைவான வாக்களை பெறும் பட்சத்தில் அவருடைய விருப்பு வாக்கு கருத்துல கொள்ளப்படும். அதனால் விருப்பு வாக்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய பிரதான வேட்பாளருக்கு நீங்கள் 1 என்ற இலக்கத்தை கொடுத்து அதன் பின் இருக்கும் வேட்பாளர்களுக்கு 2, 3 என்ற இலக்கத்தை கொடுக்க முடியும். இந்த விருப்பு வாக்கில் 2 பேர் அல்லது 3 பேரையும் நீங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். நிராகரிக்கப்படும் வாக்குகள்: நீங்கள் புல்லடிடும் போதோ அல்லது இலக்கத்தை பயன்படுத்தும் போதோ அவை பெட்டியில் முட்டினால் அவை நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாகவே பார்க்கப்படும். நீங்கள் விருப்பு வாக்கு அளிக்க விரும்பி 3 பேருக்குமே புல்லடியிட்டாலும் அவை நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாகவே கருத்தில் கொள்ளப்படும். நீங்கள் முதல் நபருக்கு புல்லடியிட்டு அடுத்தவர்களுக்கு இலக்கத்தை பயன்படுத்தினாலும் அந்த வாக்குகளும் நிராகரிக்கப்பட்ட வாக்காகவே கருத்தில் கொள்ளப்படும். தேர்தல் தினத்தன்று உங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக கொண்டு செல்ல வேண்டிய ஆவணங்கள்: 1 அடையாள அட்டை, இல்லாட்டி செல்லுபடியாகக்கூடிய கடவுச்சீட்டு அல்லது செல்லுபடியாகக்கூடிய சாரதி அனுமதி பத்திரம். இவை இல்லாவிட்டால் உங்களுடைய புகைப்படத்துடன் கூடிய கிராம சேவருடைய அத்தாட்சி பத்திரம். தேர்தல் தினத்தில் வாக்களிப்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது உங்களுடைய ஜனநாயக கடமையாகவும் பார்க்கப்படுகிறது. அதனால் தேர்தலில் நீங்கள் முறையாக வாக்களித்து இந்த நாட்டினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்யுங்கள்.